السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والقرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. நம்மை எல்லாம் பயத்து பரிவாரியக்கூடிய இரட்சகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் குறிப்பாக சாலிஹான நல்லடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் சாந்தியும் என்றென்றும் நிலவுமாறு என்று துஆ செய்வதற்காக என்னுடைய வாழ்த்துரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாம் புனிதமான இந்த மீலாது விழாவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து நாம் பயான்களை கேட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு மஹல்லா விரிவடைய வேண்டுமானால், ஒரு மஹல்லாவுடைய மக்கள் செழிப்படைய வேண்டுமானால் அதற்கு முக்கிய காரணமாக ஜும்மாவுடைய உரை இருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் அன்றாடம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் சொல்லக்கூடிய ஷரியத் விளக்க பயானை வைப்பதன் மூலமாக நாம் எல்லாம் அந்த மஹல்லா பெருமைப்படுத்துவதற்கு, முன்னேற்றம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இந்த பயானுடைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த மஹல்லாவை நம்முடைய இமாம் அவர்கள் மாதம் பெண்களுக்கு என்று பிரபலமான பயான் நிகழ்ச்சியை வைக்கின்றார்கள். அதே போல இந்த வருடம் ஆரம்பமாக முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீலாது விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாகத்தான் நம்முடைய மஹல்லா வளர்ச்சி அடைவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். இரண்டு கேள்வியை கேட்கின்றார். யா ரசூலல்லாஹ், அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், மனிதர்களே சிறந்தவர் யார் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்? இரண்டாவதாக அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், செயல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது என்பதாக கேள்வியை கேட்கின்றார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். முதல் கேள்விக்கு பதில் சொல்கின்றார்கள், அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், மக்களிலே சிறந்தவர் மக்களிலே சிறந்தவர் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்றால்
மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை யார் வாழ்கிறாரோ அவர்தான் ஐயுன்னாசி அஹப்பு இலல்லாஹ், மனிதர்களிலே சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு பயனுள்ள வழக்கங்களை தர வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசையில் தான், அந்த ஒரு முயற்சியில் தான் நம்முடைய மஹல்லாவை சார்ந்த நம்முடைய பள்ளியில் இமாம் அவர்கள் இவ்வாறு பயனுள்ள வழக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு விருப்பமானதாக இருக்கின்றது. இரண்டாவதாக சொல்கின்றார்கள், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு காட்டுகின்றார்கள். சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கின்றது, விருப்பமான செயலாக இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த மீலாது விழாவின் மூலமாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னார்களோ அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மக்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்வதற்கு ஒரு காரணமாக இந்த விழா அமைகின்றது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமின் துயரை துடைப்பது, ஒரு முஸ்லிம் கவலையாக இருக்கின்றார், அவர் கஷ்டத்தில் இருக்கின்றார், அந்த துயரை துடைப்பது அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய ஒரு விருப்பமானதாக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாம் ஏதோ ஒரு துயரத்தில் இருப்போம், ஒரு கஷ்டத்தில் இருப்போம், இதற்கு தீர்வு என்ன? இதை போன்ற பயான்களுடைய நிகழ்ச்சியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் தஆலா எதை சொல்கின்றான், நம்முடைய கவலைக்கு தீர்வு என்ன என்பது இந்த பயான் மூலமாகத்தான் தெரியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஒரு முஸ்லிமின் துயரை துடைப்பது அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கின்றார்கள். மூன்றாவதாக சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிமின் பசியை நீக்குவது, அதாவது எவ்வளவு பெரிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் இது போன்ற விழாக்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்களுடைய நினைவாக நாம் இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த செயலை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்தபடியாக ஒரு முஸ்லிமின் தேவைகளை அறிந்து அந்த முஸ்லிமுடைய கரத்தை பிடித்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இப்படிப்பட்ட தேவையுள்ள மனிதருக்கு யார் கைகோர்த்து அந்த தேவைகளை நிவர்த்தி செய்கின்றாரோ அவரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இப்படிப்பட்ட தேவைகளை நிவர்த்தி செய்பவர்கள் என்னுடைய பள்ளியில், அதாவது மஸ்ஜிதுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு மாத காலம் இஅ்திகாஃப் இருப்பதை விட ஒரு மனிதனின் தேவைகளை, அவருடைய தேவையை நிறைவேற்றுவது, அதை விட இஅ்திகாஃப் இருப்பதை விட இது சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டுமா, அதே போன்று ஒருவர் கோபம் கொள்கின்றார், அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கின்றார், கோபத்தை காட்டவில்லை, தன்னுடைய குடும்பத்திலேயோ
தன்னுடைய நிர்வாகத்திலேயோ தன்னுடைய சகோதர உறவினர்களிலேயோ எந்த கோபத்தையும் அவர் வெளிப்படுத்தாமல் தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டு அவர் இந்த கோபத்தை அடைப்பதின் காரணமாக அடக்குவதின் காரணமாக அவர் மறுமை நாளிலே அந்த சன்னிதானத்திலே கோபமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே யார் உலகத்திலே கோபத்தை அடக்கி வாழ்ந்தாலோ, யார் உலகத்திலே கோபம் கொள்ளாமல் சமமாக பொறுமையாக இருந்தாலோ அவர் மறுமையினாலே அந்த கோபமான நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை சந்தோஷப்படுத்துகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அதே போலதான் ஒரு மனிதனின் தேவைக்காக நடந்து செல்லுதல். ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கின்றது, அதற்காக நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்வது என்பது மனிதன் அந்த மாஷர் மைதானத்திலே மறுமையினாலே அல்லாடப்படக்கூடிய அந்த நிலை அந்த சந்தர்ப்பத்திலே அவனுடைய பாதங்கள் சருகாமல் இருப்பதற்கு, அவனுடைய கஷ்டங்கள் அந்த நிலைக்குறையான அந்த சந்தர்ப்பத்திலே இருக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொள்கின்றான் என்பதாக இவ்வளவு பெரிய விஷயத்தை இதுதான் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். எனவேதான் இது போன்றுள்ள விஷயங்கள் ஒரு மனிதனுடைய தேவையை எவ்வாறு அடைந்து கொள்வது, பசியை எவ்வாறு போக்குவது, எவ்வாறு நாம் கோபமாக இருக்கும் பொழுது சபராக இருப்பது, தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நடந்து செல்வது என்பதெல்லாம் இது போன்றுள்ள விழாக்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய சொல்லும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றும் இதற்கு நமக்கு சான்றாக இருந்து அதன்படி செயல்படுவதன் காரணமாக இந்த 5 விஷயங்களையும் நாமும் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்கின்றான். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு சமயத்திலே சொல்கின்றார்கள், என்னிடம் 2 மலக்குமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் அனுப்பியதாக 2 மலக்குகள் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், யார சொல்லலாம், 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொக்கிஷமாக தருகின்றான். 2 விஷயங்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொக்கிஷமாக தருகின்றான். ஒன்று, இந்த 2இல் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, ஒன்று, உங்களில் இருக்கக்கூடிய மக்களில் பாதி நபர்களை சொர்க்கம் உண்டு என்பதாக இதை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்களா என்பதாக கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டென்று சொன்னார்கள், அதாவது பாதி மனிதர்கள் சொர்க்கம் என்றால் மீதியுள்ள நபர்கள் எங்கு செல்வார்கள்? நரகத்துக்கு செல்வார்கள். இந்த கேள்வியில் இது அடங்கிவிடுகின்றது. இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வாசித்து காட்டிய அந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆயத்தாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கிருபை உள்ளவர்கள், ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கின்றேன் என்பதாக சொல்கின்றான். அப்படிப்பட்ட ரஹ்மத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், 2வது தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 2வது என்னென்றால், நீங்கள் யாரை பரிந்துரைக்கின்றீர்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த 2இல் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக 2 மலக்குமார்கள் சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது தான் தேர்ந்தெடுத்தார்கள். எனக்கு யா அல்லாஹ் நான் சிபாரிசு செய்யக்கூடிய அந்த தன்மையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இந்த மக்களுக்கு நான் பரிந்துரை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் பரிந்துரை செய்தால் நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு என்பதாக அந்த பரிந்துரையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குமார்களுடைய வந்த செய்தியை சொல்கின்றார்கள். இதை எதற்கு சொல்கின்றேன் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியாவிலும் சரி மறுமையிலும் சரி நம்முடைய உம்மத்துக்காக அவர்கள் உம்மத்துமார்கள் அனைவர்களும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், உம்மத்துமார்கள் அனைவர்களும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் அந்த பரிந்துரையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸிலே நமக்கு காணப்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட
மூலமாகத்தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவருடைய எந்த விஷயம் சொன்னார்களோ நம்முடைய காரியங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கவில்லையோ அந்த தீர்வெல்லாம் இதை போன்றுள்ள விழாக்களின் மூலமாகத்தான் பயான்களின் மூலமாகத்தான் நமக்கு இப்படிப்பட்ட செய்திகள் கிடைக்கின்றது. எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொல்லியதை போன்று ஒரு மஹல்லா வளர்ச்சி அடைவதற்கு ஒரு மஹல்லா மேன்மை அடைவதற்கு முக்கிய காரணமாக இந்த பயானுடைய நிகழ்ச்சிகள் நமக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மஹல்லா மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும், அல்லாஹ்வும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறிக்கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் தஆலா மென்மேலும் மாதம் இது போன்ற உள்ள பயணங்களை நடத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹ் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.